அனைவருக்கும் வணக்கம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க பாடம் இறை பேரொளி நபிகள் நாயகம் அருட்காவியம். இதுக்கு முன்னாடி வரைக்கும் நபிகள் காட்டுக்குள்ளே போகிறாரு, ஒரு 4 பேர் கூட சேர்ந்து. அந்த நேரத்தில் நாட்டுப்புறத்தான் அவங்கள தடுக்கிறான். இந்த காடு அழகாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, ஒரு கொடுமையான ஒரு புலி இந்த காட்டுக்குள்ளே வாழ்ந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு நபிகள் நாயகம் பயப்படலை. அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அந்த நாட்டுப்புறத்தான்ட்ட அந்த புலியோட தோற்றமெல்லாம் சரிதான், பயமாக தான் உனக்கு இருக்கும், ஆனால் எனக்கு இல்லை, அந்த புலி எங்கே இருக்குன்னு சொல்லு, நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புலியோட இருப்பிடத்தை வழியை கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. நபிகள் முன்னாடி போக மற்றவங்களாம் அவரோட பின்னாடி போகிறாங்க. நபிகள் நாயகம் வந்துட்டாருங்கிற செய்தி அறிஞ்சு அந்த புலி வருது. அந்த புலி பெருத்த உடலை கொண்டு நல்ல நீண்ட நெளிந்த வாளை கொண்டு இருக்குது, கூரிய நகங்களை கொண்டு இருக்குது, பற்களில் இரத்தக்கரை படிஞ்சு இருக்குது. இதுதான் அதோட தோற்றம். ஆனால் நபிகள் நாயகத்தை பார்த்து அந்த புலி என்ன பண்ணுது அப்படின்னா, பூனை போல் இருக்குது, பூனை போல் ஆயிடுது. பாலை குடிக்கும் கன்றை போல் பக்கத்தில் அழகாக அமர்ந்துக்குது. அப்போ பக்கத்தில் உட்காந்து அந்த புலி அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, கண்முன் வந்த பெரியோரே கண்டதெல்லாம் என் பேரே, மண்முன் வந்த முகமதுவே மகிழ்ந்தேன் நெகிழ்ந்தேன் என கூறி, விண்முன் கண்ட நிலை போன்று விளம்பி நின்ற வேங்கையினை வன்கை நபியார் முன்கையால் வகையாய் தடவி கொடுத்தனரே. அப்போ நபிகள் அந்த புலி கண்ணால் பார்த்து பேச ஆரம்பிக்கிற மாதிரி தான் முந்தைய பாட்டில் நம்ம பார்த்தோம். அப்போ கண்களால் என்ன பேசுது அப்படின்னா, கண்முன் வந்த பெரியோரே, மிகப்பெரிய மகானே, என் கண்ணு முன்னாடி நீங்கள் வந்திருக்கிறீங்க, உங்களை பார்த்தது எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய பேர், கண்டதெல்லாம் என் பேரே, உங்களை பார்த்தது எனக்கு எவ்வளோ பெரிய பேர் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அது சொல்லுது. அது மட்டும் இல்லை, எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, மகிழ்ந்தேன் நெகிழ்ந்தேன், என் மனசு ரொம்ப மகிழ்ச்சியோட நெகிழ்ச்சியாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நபிகள் நாயகத்தோட பக்கத்தில் அழகாக உட்காந்துருக்குது. நபிகள் நாயகம் முன்கையால் வகையாய் தடவி கொடுத்தனரே, அதோட தடவி கொடுக்குறார், ரொம்ப அதுக்கு பிடிச்ச மாதிரி. நீங்கள் பாருங்கள், இந்த நாய்க்குட்டி பூனைக்குட்டி இதெல்லாம் தடவி கொடுத்தோம்னா பொட்டு ஆட்ட நம்ம பக்கத்தில் உட்காந்துக்கும். அதே மாதிரி தான் பக்கத்தில் உட்காந்து அந்த புளியை பெரிய பருத்த உடலை கொண்ட கூரிய நகங்களை கொண்ட இரத்தக்கரை படிந்து அந்த புளியை பக்கத்தில் வந்ததுமே அப்படியே வகையாக தடவி கொடுக்குறார். எவ்வளோ அருமையான ஒரு புலி அப்படின்னு சொல்லிட்டு வகையாய் தடவி கொடுக்குறாரு. அதுக்கு முன்னாடி புலி சொல்லுது, என்னோட பேர் உங்களை கண்ணால் பார்த்தது எனக்கு கிடைத்த மிகப்பெரிய பாக்கியம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல புலி சொல்லுது. அப்போ அப்படி பக்கத்தில் படுத்த அந்த புலிக்கிட்ட நபிகள் நாயகம் என்ன சொல்கிறார் அப்படின்னா, புலியே புலியே புகழ்வது கேள், பொல்லா செயலை செய்யாதே, வெளியே போய் நீ வாழ்ந்திடுவாய், வீணில் தீமை செய்யாதே, ஒளியார் இதனை சொன்னவுடன் ஓசையின்றி அப்புலிதான் மலியும் பசுமை காட்டுக்குள் மகிழ்ந்து துள்ளி ஓடியது. அப்போ அந்த புலிக்கிட்ட பக்கத்தில் படுத்துட்டு கொஞ்சிக்கிட்டு இருந்த அந்த புலிக்கிட்ட இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, புலியே, நான் சொல்கிறத நீ கேளு, பொல்லாத செயல்களை நீ செய்யாத, எல்லாருக்கும் தீமை வரக்கூடிய காரியங்களை நீ செய்யாத, நீ வெளியே போய் நீ வாழ்ந்துரு, இங்கே இருக்காத, நீ கொஞ்சம் தள்ளி போய் நீ வாழ்ந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த புலிக்கிட்ட நாயகம் சொல்கிறார். அதை கேட்டதையுமே, இவர் நபிகள் நாயகம் சொன்னதை கேட்டதையுமே அந்த புலியும் ஓசையின்றி அந்த பசுமை காட்டுக்குள்ளே துள்ளி ஓடுதாமா. ஏன்னா அவர் சொல்லிட்டாரு, இங்கே நீ பக்கத்தில் இங்கே இருந்துட்டு நீ யாருக்கும் தீமை செய்யாத அப்படின்னு சொன்னதை கேட்ட உடனேயுமே அந்த புலி துள்ளிக்கிட்டு அடுத்த பகுதியை நோக்கி மகிழ்ச்சியோடு ஓடுது. கொடிய புலியும் அன்பென்னும் கூண்டுள் அடங்கும் முறை காட்டி நெடிய பெருமான் இந்நிகழ்ச்சி நேரில் அமைத்து தந்தார்கள், அடியும் குத்தும் வன்முறையும் அழிவே காட்டும், அன்புரையோ படியாதவரும் படிந்து வர பண்ணும், எனவே இதை செய்தார். அப்போ சொல்கிறாங்க, அன்பு அப்படிங்கிற ஒன்று இருக்குது பாருங்களேன், இந்த இடத்துல அன்பின் மகத்துவத்தை உணர்த்துவதற்காக தான் அவர் இதை பண்ணுறார். அப்போ அன்பு நம்ம காமிச்சிட்டோம் அப்படின்னா அடங்காத புலி கூட நம்மக்கிட்ட அடங்கி ஓடும் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல சொல்கிறார், மகிழ்ச்சியோடு சொல்கிறாரு. அதனால தான் இந்த நிகழ்ச்சியையும் நேரில் அமைத்து தந்தார். அப்போ அன்புரையை நம்ம பேசணும், அன்பாக பேசணும் அப்படின்னா படியாதவர் கூட நம்மக்கிட்ட படிஞ்சு போவாங்க. அதை நம்ம ஆங்காரமாக பேசணும் அப்படின்னா பணிய மாட்டாங்க யாருமே.
ஆனால் அன்பு அப்படிங்கிறது எல்லாரையும் நம்ம முன்னாடி அடிபணிய வைக்கும். இதை காட்டுறதுக்காக தான் இப்படி ஒரு நிகழ்ச்சியை அவர் பண்ணுறாரு.